அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சிவனுக்கு மிகவும் பிடித்த 4 ராசிக்காரர்கள் யார் தெரியுமா? உயிர் போகும் தருவாயிலும் இவர்களை கைவிட மாட்டாராம். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு இறைவனுக்கும் பிடித்தமான ராசிகள் என்று சில உள்ளன. அந்த வகையில் சிவபெருமானுக்கு பிடித்தமான ராசிகள் குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஜோதிடத்தின்படி சிவபெருமான் குறிப்பிட்ட சில ராசிகளை விரும்புவதாகவோ அல்லது அவற்றுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவோ நேரடியாக கூறப்படவில்லை. இருப்பினும் அவரது தன்மைகள், ஆன்மீக முக்கியத்துவம், அவருக்கு உகந்த குணங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் சில ராசிகளுக்கு சிவபெருமான் தன் அருளை வாரி வழங்குகிறார். சிவபெருமான் சமநிலை, அமைதி, தியானம், தவம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறார். அவர் உலகின் அழிவையும் புனரமைப்பையும் குறிக்கும் மகா தேவனாகவும் உலகின் அனைத்து உயிர்களுக்கும் கருணை மற்றும் அருளை வழங்கும் தெய்வமாகவும் விளங்கி வருகிறார். சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள் என்று கருதப்படுபவை அவரது இயல்புக்கேற்ற ஆன்மீகம், அமைதி, உண்மை மற்றும் தவத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம். ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசியும் குறிப்பிட்ட குணங்களையும் கிரகங்களின் ஆதிக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. அந்த வகையில் சிவபெருமானின் தன்மைகளுடன் ஒத்துப்போகும் ராசிகள் சிவனுக்கு நெருக்கமானவை என்று கருதலாம். அந்த ராசிகள் என்ன என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். முதலில் வருவது மீன ராசி. மீன ராசி குரு ஆதிக்கம் செலுத்தும் ராசியாகும். குரு பகவான் தியானத்தின் உருவமாகவும் மோட்சத்தை அருள்பவராகவும் சிவனின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார். இதன் காரணமாக குரு பகவான் ஆளும் மீன ராசி சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகளில் ஒன்றாக உள்ளது. மீன ராசிக்காரர்கள் பொதுவாக கருணையும் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் ஆன்மீக ஆழம் சிவபெருமான் கைலை மலையில் தவம் செய்யும் இயல்புக்கு ஒத்ததாக இருக்கிறது. இந்த ராசிக்காரர்கள் சிவ பூஜை, தியானம் மற்றும் சிவ மந்திரங்களை ஜெபிப்பதன் மூலம் சிவபெருமானின் அருளை எளிதில் பெற முடியும். இரண்டாவது ராசி விருச்சிகம். விருச்சிக ராசி செவ்வாய் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள். இவர்கள் உள்ளார்ந்த மாற்றம் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சியுடன் தொடர்புடையவர்கள். சிவபெருமான் அழிவு மற்றும் புனரமைப்பின் கடவுளாக இருப்பதால் இந்த ராசியின் இயல்பு சிவபெருமானுடன் ஒத்துப்போகிறது. மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் பக்தியில் தீவிரமாகவும் ஆழமாகவும் இருப்பார்கள். இவர்களின் ஆழமான ஆன்மீக ஆர்வம் சிவபெருமானின் தத்துவங்கள் மற்றும் ருத்ர தாண்டத்தின் ஆற்றலுடன் இணைகிறது. இவர்கள் சிவ மந்திரங்களை உச்சரிப்பதாலும் சிவபெருமானை வணங்குவதாலும் அவரை நினைத்து தியானிப்பதாலும் ஆன்மீக உயர்வை அடையலாம். மூன்றாவது ராசி மகரம். மகர ராசிக்காரர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தின் கீழ் வருபவர்கள். இவர்கள் ஒழுக்கம், கடின உழைப்புடன் தொடர்புடையவர்கள். சனி பகவானை சிவபெருமானின் உண்மையான பக்திக்கு அடிபணிவதால் மகர ராசிக்காரர்களும் சிவனின் அருளை பரிபூரணமாக பெறுகின்றனர். மகர ராசிக்காரர்கள் பொதுவாக அமைதியான மற்றும் உறுதியான மனநிலை கொண்டவர்கள். இது சிவபெருமானின் சாந்தமான மற்றும் தியான நிலையுடன் ஒத்துப்போகிறது. மகர ராசிக்காரர்கள் சிவனின் அருளை முழுமையாக பெறுவதற்கு சிவாஷ்டகம், சிவதாண்டவ சோஸ்திரம் போன்றவற்றை படிப்பதன் மூலமாகவோ சிவாலயங்களில் நீண்ட நேரம் தியானம் செய்வதன் மூலமாகவோ பலனடையலாம். நான்காவது ராசி கும்பராசி. கும்பராசிக்காரர்கள் சனி பகவானின் ஆளுகைக்கு கீழ் வருபவர்கள். இவர்கள் புதிய சிந்தனைகள், மனிதநேயம் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சியுடன் தொடர்புடையவர்கள். சிவபெருமான் உலகின் அனைத்து உயிர்களுக்கும் அருள் புரிபவராக இருப்பதால் கும்பராசியின் இந்த குணங்கள் அவருக்கு ஏற்றவையாக உள்ளன. கும்பராசிக்காரர்கள் அறிவு மற்றும் தத்துவத்தை தேடுபவர்களாக உள்ளனர். சிவபெருமானின் ஆதியோகி என்கிற பண்பு இந்த ராசியின் அறிவு தேடும் இயல்புடன் ஒத்துப்போகிறது. கும்பராசிக்காரர்கள் சிவபெருமானின் புராணங்களை படிப்பதன் மூலமும் கேட்பதன் மூலமும் அவருடன் ஆழமான தொடர்பை உருவாக்கலாம். சிவபெருமான் குறிப்பிட்ட ராசிகளை மட்டுமே விரும்புவார் என்று கூறுவது அவருடைய பரந்த அருளை குறுக்குவதற்கு சமமாகும். உண்மையான இரக்க குணம், தவம், கருணை மற்றும் தானங்களில் சிறந்து விளங்கும் அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் சமமான அருளை வழங்குகிறார். பக்தியுடன் அவரை வணங்கினால் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் அவருக்கு சிவபெருமான் பரிபூர்ணமாக வழங்குவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இது போல பல அரிய தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.